சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் நாள், வாரம் திங்கள்கிழமை, திதி திருதியை, நட்சத்திரம் பூசம். திருப்பள்ளி எழுச்சி 1ஆம் பாடலை பார்ப்போம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மார்கழி மாதத்தின் 21ஆம் நாளான இன்று மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி, அதாவது சிவபெருமானை எழுப்பும் விதமாக இந்த பாடல்களை இந்த 10 பாடல்களையும் அவர் பாடுகின்றார். அதாவது இதுவரை அவர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை நினைத்து பாடினார். அதில் பெரும்பாலும் தன்னை பெண் போல் பாவித்து சிவபெருமானை நாயகனாய் நினைத்து மற்ற தோழிகளையெல்லாம் அழைத்து நீராடி சிவபெருமானின் பெருமைகளையெல்லாம் அந்த தோழிகளுக்கு உணர்த்தும் விதமாக அந்த பாடல்கள் எல்லாம் அமையப்பெற்று, பிறகு சிவனிடம் சரணாகதி அடைவதைப் போல் அவர் பாத மலர்களில் அவர் வணங்குகின்றார். இதுவரை திருவண்ணாமலையில் வணங்குகின்றார். இன்று முதல் அவர் திருப்பெருந்துறை, அதாவது இந்த திருப்பெருந்துறை எனும் ஊரில்தான் சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். அந்த ஊரில் சிவபெருமானை பாடுகின்றார். இந்த பாடல்கள் அனைத்தும் இந்த பாடலில் சிவபெருமானை எழுப்பும் விதமாக இவர்களெல்லாம் நீராடி சிவபெருமான் பற்றிய அவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை பற்றி பாடிக்கொண்டு சிவபெருமானின் பக்தியில் சிறந்து நீராடி சிவபெருமானை வணங்கி வருகின்றனர். சிவபெருமான் உறங்கிக் கொண்டிருப்பதால் அவரை எழுப்பும் விதமாக இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அமைந்துள்ளன. அதில் முதல் பாடலான இன்று பார்ப்போம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. மாணிக்கவாசகரின் வாழ்க்கையின் இருக்கும் மிக முக்கியமான பொருள் என்னவென்றால் சிவபெருமான், சிவபக்தி. சிவபெருமான் இந்த திருப்பெருந்துறையில்தான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். அதிலிருந்து அவருடைய பக்தி மிக அதிகமாக இருக்கிறது. அவருடைய முதல் விஷயம் என்னவென்றால் சிவபக்தி தான். அதனால் இந்த முதல் வரியில் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, அவர் வாழ்க்கையில் அதிமுக்கியமான பொருளாக சிவபெருமானே இருக்கிறார். புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு, பொழுது விடிந்து விட்டது, புலர்ந்தது. அதனால் சிவபெருமானை எழுப்புவதற்காக அந்த பூக்களை போன்ற பாதங்களை துணையாக கொண்டு இவர் அந்த மலர் பாதத்திற்கு இவர் மலர்களை எடுத்து கொண்டு வந்து, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு, இந்த மலர்களை கொண்டு அவர் பாதத்தில், சிவபெருமானின் பாதத்தில் சமர்ப்பிப்பதற்காக இவர் வரும் பொழுது அந்த சிவபெருமான் தன் முகத்தில், அந்த அழகான முகத்தில் புன்னகை கொண்டு, அதாவது பக்தர்களை பார்த்து அவர் அருளோடு அவர் இருக்கிறார். எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். உங்களுடைய அந்த எழில் நகையை கண்டு, உங்களுடைய திருமேனியை கண்டு நாங்கள் உங்களை தொழுகின்றோம், உங்களுடைய அடியை தொழுகின்றோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? திருப்பெருந்துறையில் இருக்கின்றார். அந்த திருப்பெருந்துறை ஆன ஊர் எவ்வாறாக இருக்கிறது என்றால், மிகவும் குளுமையாக, தன் வயல் சூழ், குளிர்மையாக வயல்கள் சூழப்பட்டு, சேற்றிதழ் கமலங்கள் மலரும், சேற்றினில் மலரும் தாமரைகளை கொண்ட ஊராக, வயல்கள் கொண்ட ஊராக, மிகவும் குளுமையாக குளிர்ச்சியான ஊராக அந்த ஊர் இருக்கிறது. அங்கிருக்கும் சிவபெருமான், அதாவது அந்த சிவபெருமான் அருள் புரிவதற்காக, தானும் குளுமையாக வந்திருக்கும் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக இந்த குளுமையான ஊரில் இருக்கின்றார். ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையார், அவர் கொடி சிவபெருமானின் கொடியில் காளைகளை கொண்ட கொடியை வைத்திருக்கின்றார். அந்த கொடியை மட்டுமல்ல, மாணிக்கவாசகரையும் ஆட்கொண்டவர் அல்லவா, அதனால் எனையுடையாய், என்னையும் ஆட்கொண்டவர்,
எங்களையெல்லாம் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அத்தகைய சிவபெருமானே நீங்கள் கண்விழித்து எழுந்திருங்கள் என்று இந்த பாடலில் பாடுகின்றார். சிவபெருமான் கண்விழித்து நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும். இதுவரை இதற்கு முந்தைய பாடல் வரை நம்முடைய பக்தி சிவபெருமானை நினைத்து உருகி உருகி நாம் பக்தி செய்தோம். இப்பொழுது அந்த பக்தியை சிவபெருமானிடம் உரைக்கும் பொழுது அவர் கண்விழித்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.